அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் ஜும்மாவுடைய தினமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார் பேசுகிறேன். சில விடயங்களை நான் உங்களுக்கு முன் வைக்கணும். என்னென்னு சொன்னால், ஜும்மாவுடைய தினம். இந்த ஜும்மாவுடைய தினத்தில் சில கேள்விகள் இருக்கிறது. கேள்வி உண்டு, சில கேள்விகள் பொதுமக்களிடம். ஜும்மாவுடைய தினம் ஆரம்பிக்கப்பட்டால் நபியும் சொல்கிறாங்க, அல்லாவும் சொல்கிறான், குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, நேர காலத்துக்கு போங்க, உங்களுக்கு குர்பானி கொடுத்த நன்மை தருகிறோம், ஒட்டகம் ஆடு மாடு இதெல்லாம் தாரோம், நேரத்துக்கு போங்க, மலக்குமார்கள் பதிவு செய்வாங்க, சுவர்க்கத்தில் அல்லாஹ் அதுக்குரிய கூலி தருவான்னு சொல்கிறது குர்ஆனும் ஹதீஸ். சரியா? இதனை செய்கிறார் மௌலவி. ஜும்மாவிலேருந்து மௌலவி ஜும்மா செய்கிறார். சரி, பிரச்சனை. ஆனால் ஜும்மாவுடைய தினங்களில் பள்ளிவாசலில் தான் ஜும்மா நடக்குதுன்றதை சில மக்கள் மறந்துடுறாங்க. ஒரு கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, சரியான முறையில் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுறாங்க. சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஜும்மா எங்கே நடக்குன்றது மறந்துடுறாங்க. கொஞ்சம் பேர் பாருங்கள், ஜும்மா வெள்ளிக்கிழமை இருந்தால் மிம்பரில் இருந்தால் மூளைக்கு விளங்கும், நான் இருந்தால் விளங்கும். மிம்பரில் இருந்தால் பைக்கில் கொஞ்சம் ஜும்மா நடக்குது, பைக்கில் ஆட்டோக்குள்ளே கொஞ்சம் ஜும்மா நடக்குது, ஹவுல்னு தெரியுமா, உழுவுக்கு இடம், உழுவெடுக்கிற இடத்துல கொஞ்சம் ஜும்மா நடக்குது, டொய்லெட் வாசலில் கொஞ்சம் ஜும்மா நடக்குது, பள்ளிக்குள்ளே ஜும்மா நடக்குது. இதில் 5 ஜும்மா நடக்குது ஒரு பள்ளி வாசல். மிம்பரில் மூளை ஒரு ஜும்மா, பைக்கில் கொஞ்சம் பேர் ஜும்மா, ஆட்டாக்குள்ளே ஜும்மா, உழுவெடுக்கிற இடத்துல ஜும்மா, பாத்ரூம் வாசலில் ஜும்மா. 5 ஜும்மா. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை 5 ஜும்மா நடக்குது. 5 ஜும்மா. யோசிச்சு பாருங்கள். மிம்பரில் மூளை ஏறினோன்னு 2வது ஹுத்பா முடிய தான் அந்த பைக்கிலேருந்து காய்க்கக்கூடிய வாலிபர் மட்டும் சொல்லலாம், இப்போ வயது முடிந்தவர்களும் காய்க்கிறாங்க. பைக்கிலேருந்து காய்க்கிறது, ஆட்டோக்குள்ளேருந்து காய்க்கிறது எல்லாம் இந்த ஈசல்களை போல இக்காம சொன்னால் இன்னொன்னா ஓடிவார். மழை ஒழுவெடுக்குது, ஒழுவெடுத்து அவசரம் மாதிரி ஜும்மா தடவை விட்டு போய்த்து. என்னதுவா பள்ளிக்கு வாரீங்க, அது ஜும்மா சேருமா? ஆனால் கேட்குற ஒரு விஷயம், சந்தேகம்தான். பைக்கில் உட்காந்து ஆட்டோக்குள்ளே உட்காந்து அந்த மனசில் கூட வாசலில் அல்லது பள்ளிக்கு வெளியில் அப்படி என்னப்பா கதைக்கிறீங்க? அப்படி என்ன காய்க்கிறீங்க? என்னதை காய்க்கிறீங்க? பொருளாதாரத்தை காய்க்கிறீங்களா? விலைவாசியை காய்க்கிறீங்களா? குடும்ப பிரச்சனையை காய்க்கிறீங்க? என்ன காய்க்கிறீங்க தெரியுமா? அந்த ஜும்மா முடியை தட்டிக்கிறது சும்மா என்னை உள்ளே போன கேட்கணும். நல்லதை கேட்காத உள்ளங்கள் எப்படி சொன்னாங்க, ஈமான் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகிறது, அவர் அதை கேட்காம மறுத்து அவர் உள்ளம் கருப்படைஞ்சும். இவங்களுக்கு அந்த நல்ல விஷயம் காதுக்கு எரிச்சல், அதனால தான் அவங்க வெளியில் இருக்கு. அந்த வெளியில் இருக்காங்களே அவங்கெல்லாம் உள்ளம் இருள் அடைஞ்சிட்டு உள்ளம். அவங்கெல்லாம் அந்த மீன்களுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க அந்த கடமைக்கு முஸ்லீம்கள் மோமீன்கள்லாம் அவங்க முஸ்லீம்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு நேரத்துக்கு வந்துடுவாங்க. முஸ்லீம்கள்லாம் ஜும்மாவுக்கு வெளியில் இருப்பாங்க, தொழுகிறது கடமைக்கு உள்ளே போடுவாங்க. வீட்டில் உம்மா மனுஷி இல்லாட்டி தாத்தா தம்பிமார் அங்கே வீட்டில் பறந்து விழுந்து சமைக்கிறது. பாப்பா ஜும்மாவுக்கு போய்த்தார், டக்குன்னு வருவார், அவசரமாக அதை வெட்டு இதை வெட்டு கோழியை வெட்டு இதாக்குன்னு அவசரமாக பறந்து விழுந்து சமைக்கிற பொம்பளை. ஏன்? பாப்பா ஜும்மாவுக்கு போன பாப்பா வந்துடுவார் சாப்பாட்டுக்கு. மனைவி அவசரமாக சமைப்பார், அவர் வந்துடுவார், ஜும்மாவுக்கு போயிருக்காரு வந்துடுவார், அவசரமாக சமைப்பாங்க. அந்த வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு தெரியா, பாப்பா பைக்கில் ஜும்மா தொட்டு வராரு, வாப்பா ஆட்டோக்குள்ள ஜும்மா தொடுறான்னு தெரியாது, கணவன் பாத்ரூம் வாசலில் ஜும்மா இருந்துட்டு வரான்னு தெரியாது, பள்ளிக்கு வெளியில் ஹவுலுக்கிட்ட தான் அவர் ஜும்மா செஞ்சுட்டு வரான்னு அவங்களுக்கு தெரியாது. பறந்து வந்து சமைக்கிறது பொம்பளை பாவம். ஜும்மாவுக்கு போகிற நாங்கள் எங்கே நிற்க சொல்லுவோம்? ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வெளியில் 3/4 பேர் பள்ளிக்கு வெளியில். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் ஜும்மா ஆரம்பிங்க. நீங்கள் உங்களோட பள்ளி வாசல், நான் சொல்கிறது தவறாக இருந்தால் உங்களோட பள்ளி வாசல் இப்போ எத்தனை மணி? 11:30. இப்போ போய் பாருங்க, அப்போ எத்தனை பேர் இருப்பீங்கன்னு சொல்லி. ஒரு 3-4 பேர் தான் ஜும்மா. என்னப்பா கோட்ஸுக்கு, உங்களுக்கு கோட்ஸில் போலீஸ்லேருந்து மாட்டுப்பட்டா கோட்ஸுக்கு போகிறோன்னா காலையில் குளிச்சு முடிட்டு நேரத்துக்கு போயிரு, என்ன பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். அரசாங்கம் சம்மந்தமாக எதுவும் ஃபார்முகளோ இல்லை லோன் எடுக்கணுமோ வேறு எதுவும் நான் நினைச்சு நேரத்துக்கு வெளிக்கிட்டு உடுப்பு மாற்றி எல்லாம் செஞ்சுட்டு நேரத்துக்கு போய்த்துரு. ஸ்கூல் சம்மந்தமாக கூட்டம் அல்லது ஸ்கூலில் விளையாட்டு போட்டி எல்லாம் முதல் நாளே தயார் செஞ்சிருக்கு. ஜும்மாவுக்கு மட்டும் அப்போ தான் நான் வாலி தூக்கிட்டு போவானுவோம், அப்போ தான் குளிச்சு நிற்பாங்க, அப்போ தான் சோப் போட்டு நிற்பாங்க. அங்கே 2வது ஹுத்பா ஆரம்பிக்கப்படும். மேலான சகோதரர்களே, கொஞ்சம் கவலைப்படுங்க. நம்மளோட மார்க்கத்தை விட்டு எல்லாம் தூரம் போகிறீங்க, மார்க்கத்தை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கீங்க, நேர்வழி விட்டு தூரம் போயிட்டே இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை நாள் ஏழைகளின் பெருநாள். நபிங்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னால் மிருகங்கள், பறவைகள், மீன்கள், எறும்புகள் இப்படி இந்த இருக்குது இதெல்லாம் நடுங்குமா. ஏன்? வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. அல்லாஹ் சொல்கிறான் தானே, வெள்ளிக்கிழமை தான் உலகத்தை அழிப்ப முடியும். இந்த பயம், உலகம் அழிஞ்சிருமோ அல்லாஹ் அதுகளுக்கு சொர்க்கத்தை நிறைவேற்றி வச்சுக்கலாம். மிருகத்துக்கு ஆடு மாடுக்கும் நமக்கு தான் சொர்க்கம் நிறம். நம்ம மட்டும் எந்த வித பயமே இல்லை, தைரியமாக ஜும்மாவுக்கு லேட்டாகி தான் போகிறேன்,
ரெண்டாவது கொத்துபாவுக்கு தான் போகிற மெதுவாக செய்கிற தொழுதோட உடனே வந்துடும். தொழுதோட உடனே வந்து சுண்ணத்து அதெல்லாம் தொழுதோட வீட்டை போய் சாப்பிட்டாச்சு படுத்தாச்சு அசரும் இல்லை. 100-2-3 வீதமான சகோதரர் மாத்திரம் ஜும்மா சரியாக தொழுகிறாங்க. வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க, குடும்பத்தில் ஆகியமர்கள் இருந்துட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க, அசருக்கு வர மறுத்து வயசா தொழுகிறாங்க. மற்ற ஆட்கள் நான் கேட்குவோம், நீங்கள் எந்த தைரியத்தில் இப்படி சும்மா இருக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை நாள் ஏன் வெள்ளிக்கிழமைக்குரிய மரியாதை கொடுக்கறது இல்லை? சகோதரர் கொஞ்சம் கவலைப்படுங்க, அல்லாஹ்வுக்காக வெளிக்கிடுங்க. நேரம் சரியாயிட்டு ஜும்மாவுக்கு போங்க, போய்த்து அழகிய முறையில் வெளிக்கிட்டு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஜும்மா தொழுங்க. அல்லாஹ் அதுக்குரிய உங்களுக்கு கூலிகளை தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்றையிலிருந்து எந்தவித ஜும்மாவுக்கும் நாங்கள் பள்ளிவாசலை வெளியில் பைக்கில் உட்கார மாட்டோம், ஆட்டால் உட்கார மாட்டோம், மலசலக்கூடிய வாசலில் நிற்க மாட்டோம், உருவடையக்கூடிய இடத்துல நாங்கள் நிற்க மாட்டோம் என்ற நீயத்தோட நீங்கள் என்ன செய்யுங்க, அவசரமாக இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு போங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம், ஆலமுல் அர்வாஹ்னு சொல்லி சேனல். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை எல்லா மக்களுக்கும் அனுப்புங்க. சில மக்களுக்கு உண்மையிலே தெரியாது, உண்மையிலே தெரியாமல் தான் அவங்களும் சேர்ந்து காய்ச்சி நிற்கிறேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். இதனால் யாராவது ஒரு அடியான் சரி நன்மை அடைவார்னு சொன்னால் அந்த கூலி எனக்கும் வரும், உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.